நான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி ஸ்கூல்ல இருக்கும்போது ஸ்கூல் மட்டும் முடியட்டும், நம்மளுக்கு எக்ஸாம் ப்ரெஷர் கிடையாது, எந்த விதமான டெட்லைனும் கிடையாது, நம்மளோட டைமை நம்ம பயங்கர ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணலாம், நம்ம நினைக்கிற விஷயத்தெல்லாம் செய்யலாம், அதனால இதை பண்ண போறோம் அதை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருக்கும்போது நிறைய விஷயங்கள் யோசிச்சே இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் போர்டு எக்ஸாமும் முடிஞ்சு மோர் தென் 30 days ஆயிடுச்சு. இப்ப இந்த போர்டு எக்ஸாம் முடிஞ்ச ஃபர்ஸ்ட் 1 monthல நான் நினைச்ச விஷயம், அதாவது இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் மைண்ட்ல நினைச்சு வச்சிருந்தேன். அதெல்லாம் செஞ்சேனா அப்படின்னு கேட்டாக்கா செஞ்சேன், ஆனா செய்யல. அதாவது 95% செய்யல, ஒரு 5% மட்டும் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் செய்யணும்னு நினைச்ச விஷயங்களை செய்யாம இப்படி வேஸ்ட் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று முன்னாடி உட்காந்து யோசிச்சேன். நிறைய யோசிக்கும் போது எனக்கு இந்த 3 விஷயம் ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. நீங்க ஸ்கூல் படிச்சாலும் சரி, காலேஜ் படிச்சாலும் சரி, இல்ல வேலைக்கே போனாலும் சரி, இந்த 3 விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலியமா எப்ப வேணாலும் உங்களோட ஹாலிடேஸை உங்களால பெட்டரா யூஸ் பண்ண முடியும். உங்க ஹாலிடேஸ்ல உங்களால நல்ல ப்ரொடக்டிவா நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும், நிறைய உங்களால வேலை பார்க்க முடியும். சோ அப்படி அந்த 3 விஷயம் என்ன அப்படின்றத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். என்ன ப்ரோ சொல்றேன், எனக்கு லீவ்ல என்ன பண்ணணும்னே ஐடியா இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கும் இந்த வீடியோல ஒரு விஷயம் இருக்கு. ஹாலிடேஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அதுல போயிட்டு நீ ப்ரொடக்டிவா இருக்கணும், அந்த நீ இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் பேசிட்டு இருக்கேடா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா அதுக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் இந்த வீடியோல இருக்கு. ஸோ இந்த வீடியோல இருந்து நீங்க நிறைய தெரிஞ்சுக்க போறீங்க. ஸ்கிப் பண்ணாலும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னாக்கா, நான் இந்த வீடியோல ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஸ்கூல் டைம்ஸ்லாம் ஒரு 4-5 months முன்னாடி லீவுன்னு சொல்லிட்டு பயங்கர ஹைப் பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தேன். என்னென்ன பண்ண போறேன்றது எல்லாத்தையும் யோசிச்சுட்டே இருந்தேன். அண்ட் நான் பண்ண தப்பும் அதுதான், யோசிச்சுட்டு மட்டும்தான் இருந்தேன். எதையும் ஒரு நோட்ல எடுத்து எழுதிலாம் வைக்கல. சோ அப்படி எழுதி வைக்கல அப்படின்னாக்கா என்ன நடக்கும்னாக்கா நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது. சோ அப்படி கிளாரிட்டி இல்லாதனால நமக்கு அப்ப என்ன தோணுதோ அதை செய்வோம். அந்த இப்படி லீவ் டேஸ்ல காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட் சாப்பாடு சாப்பிடுறது, அந்த ஈவினிங் ஆச்சுனாக்கா இப்ப ஐபிஎல் வேற போயிட்டு இருக்குல்ல. சோ ஒரு மேட்ச் என்ன மேட்ச் அப்படின்னு பார்ப்போம். சரி அப்படியே உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோமே, அந்த ஐபிஎல் மேட்சையும் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். சோ இப்படி நமக்கு என்ன பண்ண போறோம்ன்றது நம்மளுக்கு தெரியலனாக்கா, நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லைனாக்கா ரேண்டமா நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த இப்படி செய்யறதுனால நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வேஸ்ட் பண்ணிடும். சோ ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பென்ல அந்த ஹாலிடே முடியும் போது நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத சில விஷயங்களை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டே டு டே இன்னைக்கு நாள்ல இந்த 2 டாஸ்கோ இல்ல 3 டாஸ்கோ நான் என்னோட கோல் ரிலேட்டடா செய்ய போறேன் அப்படின்றத டே டு டே 2-3 டாஸ்க் எழுதுனீங்கன்னாக்கா எல்லா நாளுமே உங்களால அந்த குறிப்பிட்ட டாஸ்கை செய்யறதுக்கு நீங்க எஃபர்ட் எடுப்பீங்க கண்டிப்பா. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கும். சோ தட் நீங்க டைமை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. நான் ரெண்டாவதா பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னாக்கா, என்னோட மார்னிங்ஸை ஒழுங்கா யூஸ் பண்ணாது. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க, என்னன்னைக்கெல்லாம் நீங்க மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா லைக் எக்ஸசைஸ் பண்றதோ, இல்லாட்டி உங்களோட நீங்க ஸ்கூல் படிச்சீங்க ஏர்லி மார்னிங் எழுந்து படிக்கும் போதோ, இல்ல ஏர்லி மார்னிங் ஒர்க் பண்ணும் போதோ அந்த நாள் ஃபுல்லா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பிரிட் இருக்கும், நல்ல ஒரு மோட்டிவேஷனோட அடுத்த வேலையை நீங்க செய்வீங்க. ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. இதே மார்னிங் எழுந்துச்சு என்ன பண்ணுனே தெரியாம சும்மா ஒரு நாள் போன் பார்ப்போம். அந்த ஒரு நாள் ஒரு டைமுக்கு எழுந்துச்சு போன் பாக்குறது, சும்மா பாட்டு கேட்கறது, என்ன பண்றதுனே தெரியாம சும்மா உட்காந்துருப்போம். சில நாள் டிவி பாக்குறது, இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா மார்னிங் சொல்லுங்க யூஸ் பண்ணலனாக்கா நமக்கு அந்த நாள் ஃபுல்லா ஒரு மாதிரி லோவா டல்லா அப்படியே ஸ்லோவா ஒரு மோட்டிவேஷனே இல்லாம மூவ் ஆகும் அந்த நாள் ஃபுல்லா. நான் என்னோட மார்னிங் சொல்லுங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் பண்ணனால தான் இந்த 30 days நான் நினைச்ச விஷயங்கள்லாம் செய்யல. ஸோ நீங்க உங்க மார்னிங்ஸை பெட்டரா யூஸ் பண்றது மூலியமா அந்த டே ஃபுல்லாவே பயங்கர மோட்டிவேட்டடா எனர்ஜெட்டிக்கா உங்களோட டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். எல்லா நைட்டும் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி மார்னிங் எழுந்து இதான் செய்ய போறேன் அப்படின்றத நீங்க யோசிச்சுட்டு ஒரு நோட்ல எழுதிட்டு தூங்கலாம். அரேஸ் இந்த லீவ் ஃபுல்லா நான் மார்னிங் எழுந்து இந்த ஒரே டாஸ்க் தான் செய்ய போறேன் அப்படின்றதே நீங்க பிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்படி நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா மார்னிங் சீக்கிரமா எழுந்திருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் இருக்கும். தேர்ட் நான் பண்ண தப்பு என்னன்னாக்கா, ஏதாச்சும் ஒரு வேலை சப்போஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேனாக்கா, சரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கொஞ்ச நேரம் பண்ணிட்டோம்ல, ஒரு வீடியோ, ஒரே ஒரு ரீல், ஒரே ஒரு ஷார்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுப்பேன். அப்படி போன் எடுத்தோம்னாக்கா 1 2 2 4 4 8 8 16 ஆயிடும். அத்தனை வீடியோஸ் பார்த்துருவேன், டைமும் அவ்வளோ நேரம் போயிடும். இந்த மாதிரி கொஞ்ச நேரம்ன்ற பேர்ல ரொம்ப நேரம் சோஷியல் மீடியாவை கன்சியூம் பண்ணிடுவோம். யோசிச்சு பாருங்க, நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதோ காலேஜ்ல ஒர்க்லயே நம்மளால மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ண முடியாது, ஸ்கூல்ஸ்ல கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் தான் சோஷியல் மீடியா பாக்குறது, போன் யூஸ் பண்றதே பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஹாலிடேஸ்லயே நம்ம இந்த டைம் டு இந்த டைம் மட்டும் தான் நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னாக்கா நீங்க அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் டிசிப்ளின்டா அந்த டைம்ல மட்டும் சோஷியல் மீடியா பார்த்துட்டு மற்ற நேரம் ஃபுல்லா நீங்க ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணீங்க, இல்ல விஷயம் கத்துக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களோட ஹாலிடேஸை உங்களால பெட்டரா யூஸ் பண்ண முடியும். என்ன ப்ரோ சும்மா ஒர்க் பண்ணு ப்ரொடக்டிவா பேசிட்டே இருக்க,
எனக்கு எங்க லீவ்ல என்ன பண்ணவே தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் இருந்தீங்கன்னாக்கா, திஸ் இஸ் ஃபார் யூ கைஸ். நான் சில ஐடியாஸ் உங்களுக்கு தரேன். நம்மளுக்கு தெரியும் நம்மளோட உலகம் வந்து இப்ப மார்க்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு தாண்டி ஸ்கில் பேஸ்டா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூஸ்ல கொஸ்டின் ரைஸ் பண்றது, நிறைய ஜாப்ஸ்க்கு இந்த திறமைகள் இருக்கணும், இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ன்ற சொல்றதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் தென் ஏஐனால பல பேருக்கு வேலையும் போயிருக்கு. ஸோ நம்ம இந்த ஹாலிடேஸ்ல ஏஐ எப்படி பெட்டரா யூஸ் பண்ணலாம், நம்மளோட டே டு டே லைஃப்க்கு, நம்மளோட ஒர்க்ல எப்படி ஏஐ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கும் சரி, ஒர்க்குக்கும் சரி ஏஐ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கத்துக்கலாம். அது யூடியூப்லயே சரி நிறைய சேனல்ஸ் நமக்கு ஃப்ரீயாவே நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். ஸோ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் கத்துக்கிறது. இது இல்லாம நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு எந்த ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்ட்ல, அந்த ஹாபில உங்களோட திறமைகளை வந்து நீங்க வளர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிலருக்கு பிசினஸ் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சிலருக்கு கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து மார்க்கெட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், பெயிண்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். எதுலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து அதுல உங்களோட திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும், நிறைய ட்ரை பண்ணி பார்க்க முடியும். இந்த ஹாலிடேஸ்ல உங்க இன்ட்ரெஸ்ட் உங்களால என்னென்ன ட்ரை பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஸோ நீங்க உட்காந்து நீங்க தான் யோசிக்கணும் என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கனாக்கா கண்டிப்பா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்க நிறைய விஷயம் ட்ரை பண்ணலாம். நிறைய விஷயம் இப்பயே உங்களுக்கு ஒரு சில டைம் ஒர்க் அவுட் ஆகலாம், ஒரு சில டைம் ஒர்க் அவுட் ஆகாம போகலாம். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ உங்களால பண்ண முடியும். என்ன ப்ரோ சும்மா ப்ரொடக்டிவா ஒர்க் பண்ணு, திறமையை வளர்த்துக்கோ, இதே சொல்லிட்டு இருக்க. ஆல்ரெடி ஸ்கூலுக்கு போறோம், ஒர்க்குக்கு போறோம், அதுவும் வேலைன்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், 6 days ஒர்க் இருக்கு. அந்த சில ஒர்க்லாம் வந்து சண்டேவும் வேலை பார்க்கணும், சண்டே 10 நாள் மட்டும்தான் லீவ், அப்பதான் ரெஸ்ட் எடுக்க முடியும், ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். அப்பயும் போயிட்டு என்ன ப்ரோ கத்துக்கிட்டு ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு என்ன ப்ரோ அப்ப எப்பதான் ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இப்ப நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு போகும்போது சரி, காலேஜுக்கு போகும்போது சரி, முக்கியமா ஒர்க்குக்கு எல்லாம் போகும்போது வீக்கெண்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருப்போம், ரிலாக்ஸ்டா இருப்போம். அந்த எப்படா வேலையை விட்டு வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம்ல யோசிச்சுட்டு இருப்போம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நம்ம இருக்கும் போது. அந்த இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்குலாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்போம், பிகாஸ் அப்பதான் நம்ம ரிலாக்ஸ்டா பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி வரைக்கும் நம்ம இந்த சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ், சம்மர் ஹாலிடேஸ், வின்டர் ஹாலிடேஸே வந்து நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கு, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு இதே எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம எப்பதான் க்ரோ ஆகும். யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட ஃப்ரீ டைமை நம்ம எப்ப டிசைட் பண்றோமோ அப்பதான் நம்ம இன்னும் ஜாலியா இன்னும் ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். கரெக்டா? யாரையுமே எதிர்பார்க்காம இவங்க லீவ் தருவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்காம நம்மளோட ஃப்ரீ டைமை நம்மளே எடுத்துக்கும் போதுதான் நம்ம ஈவன் மோர் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் அடையறதுக்கு இப்ப நம்மளோட திறமைகளை, நம்மளோட மதிப்பை இன்னும் அதிகமாக்கிட்டே தான் இருக்கணும். அண்ட் தென் நம்மளோட திறமை அதிகமாக்குறதுக்கும் நம்மளோட மதிப்பை அதிகமாக்குறதுக்கும் இப்ப நமக்கு கிடைக்கிற இந்த ஃப்ரீ டைம் தான் வந்து தி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் மற்ற நேரம் ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, ஒர்க் இருக்கு, அப்ப போயிட்டு நமக்கு தோணுன்ற விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நம்ம கேட்டாகணும். ஸோ நமக்கு கிடைக்கிற இந்த சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ், அதுவும் அதையும் தாண்டி இந்த சம்மர் ஹாலிடேஸ், வின்டர் ஹாலிடேஸ்லாம் வந்து எந்த விதமான டெட்லைனும் இல்லாம, எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாம, இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க நமக்கான டைம். நம்மளே நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், நம்மளோட திறமைகளையும் நம்மளால அதிகப்படுத்திக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ணி இதெல்லாத்தையும் அதிகப்படுத்திட்டோம்னாக்கா இன் ஃபியூச்சர் நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கு இந்த சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் டெய்லி எப்படா ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வருவோம் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்காம, சம்மர் ஹாலிடேஸ் எதிர்பார்க்காம, வின்டர் ஹாலிடேஸ் எதிர்பார்க்காம, நமக்கு எப்ப லீவு தேவை, நமக்கு எப்ப ரிலாக்ஸ்னு நினைக்கிறோமோ அந்த டைமை யாரையுமே எதிர்பார்க்காம நம்மளே செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி க்ரோ ஆகணும். அப்படி க்ரோ ஆகிறதுக்கு இந்த ஹாலிடேஸை நம்ம பெட்டரா யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய யூஸ்ஃபுல்லா கத்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பண்ணிட்டு, சேனலுக்கு இன்னும் வேணா சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நல்ல கண்டென்ட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.